You are watching Grace Television. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இன்னொரு எபிசோடில் இயேசுவோடு பேசுகிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார். பாருங்கள், எப்பெல்லாம் ஆண்டோடைய வார்த்தையை சொல்ல போனாலும் இல்லை பாடல் வழியாக இல்லை ஆராதனை காரியமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கடந்து போனாலும் கட்டாயம் அந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்துவேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதாக. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார். The Lord is good and His mercy endureth forever, the Bible says. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நாம் ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் விட்டு தூரம் போய்ட்றோம். We are most probably away from the Lord, but the Lord is nigh. ஆண்டவர் ஒரு நாளும் நம்ம விட்டு தூரம் போகிறவர் கிடையாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம பாதுகாக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றத்திலும் ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிற சூழ்நிலைகளை கையாளுகிற தேவன், சூழ்நிலைகளை மாற்றி போடுகிற தேவனாக இருக்கிறார். The Lord will changes the circumstances. நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி எல்லா தீமைகளுக்கு ஆண்டவர் விளக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டோடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்கும் போது, தேவனை மாத்திரம் சார்ந்திருக்கும் போது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை தந்து அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தை தந்து அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய கரத்தில் நம்ம யாவரும் இந்த காலை நேரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். தேவன் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றத்திலும் ஆண்டவர் வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், இங்கே 1 சாமுவேலின் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இதில் தாவீது பிலிஸ்தேரோடு கூட யுத்தம் பண்ணுகிறதான ஒரு காரியம். இப்போ இந்த பிலிஸ்தேரை தேவனுடைய தயவினால, தேவனுடைய பலத்தினால இந்த தாவீது ஜெயித்து வருகிறான். அதற்கு பல ஆதாரங்களை வேதத்தை நம்ம இந்த சாமுவேல் புத்தகத்தில் வாசிக்கும். குறிப்பாக இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 45, 46, 47, 48 பார்க்கும்போது இந்த தாவீது பெலிஸ்தேர்னை ஜெயித்து வருவதற்கு ஆண்டோடைய பலன் அவனுக்குள்ளே காணப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற போராட்டத்தில் யாரையும் ஜெயித்து வர முடியல, சாத்தான் பல விதத்தில் எனக்கு நெருக்கத்தை கொண்டு வரான், பிரச்சனைகளை கொண்டு வரான், அவமானத்தை கொண்டு வரான், தேவையில்லாத காரியத்தை கொண்டு வரான் அப்படின்னு சொல்லி ஒருவேளை இன்றைக்கு ஜனங்கள் யோசிக்கலாம், விசுவாசிங்க யோசிக்கலாம். கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் தோல்வி என்பதான ஒரு வாய்ப்பு கிடையவே கிடையாது. இந்த இடத்துல பாருங்கள், 47வது வசனத்தை வாசிக்கிறேன். இங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்கள். பட்டயம் ஈட்டினால் ரட்சிக்கிறவர் அல்ல. ஒரு மனுஷன் ஒரு யுத்தத்துக்கு போகிறான், ஒரு சேனை ஒரு யுத்தத்துக்கு போகுதுன்னா குறிப்பாக அவங்க கையில் ஒரு கையில் ஈட்டி, இன்னொரு கையில் கேடகம், ஒரு கையில் பட்டயம், இன்னொரு கையில் கேடகம், தன்னை தற்காத்து கொள்வதற்கு, தன்னை ஆயுதங்கள் தாக்கக்கூடாதபடிக்கு இந்த கேடயத்தினாலும் அவங்க அந்த தடுப்பை ஏற்படுத்தி கையில் இருக்கிற ஈட்டினால் பட்டயத்தினால எதிராளிகளை அவங்க வீழ்த்துவாங்க. இங்கே தாவீது உடைய காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் என்ன பண்ணுறதில்ல, ரட்சிக்கிறவர் அல்ல. ஆண்டோட ஒரு வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த லார்ட் and the assembly shall that know that the Lord saved not with the sword and the spear. கர்த்தர் பட்டயத்தினால் ஈட்டினால் ரட்சிக்கிறவரல்ல. For the battle is the Lord's and He will give you into our hands. கர்த்தருக்கு யுத்தம் யாருடைய? கர்த்தருடையது என்றார். யுத்தம் கர்த்தருடைய, என்னுடையது யுத்தம். நீ எதை குறித்து கலங்கி சோர்ந்து போகாதே. எதை குறித்து தானே யோசனை உனக்கு வேண்டாம். யுத்தம் உனக்கு உரியதல்ல, யுத்தம் எனக்கு உரியது. அதனால் நான் உன்னை ஈட்டினால் பட்டயத்தினால மாத்திரம் ரட்சிக்க மாட்டேன். ஆண்டுடைய வார்த்தை எவ்வளோ உண்மை உள்ளதுன்றால் அடுத்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது 48ஆம் வசனத்தை, அப்பொழுது அந்த பெலிஸ்தியன் எழும்பி
தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கு அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடினான். அதற்கு கீழே பார்க்கும்போது பார்க்கிறோம், ரொம்ப சுலபமா இந்த பெலிஸ்தனை வீழ்த்துறான். அவன்கிட்ட இருக்கிறதான அந்த பையிலிருந்து குழாங்கல்லை எடுத்து கவுனில் வைத்து அடிக்கிறான். அந்த பெலிஸ்தனுடைய நெற்றியில போயிட்டு அந்த குழாங்கல் பட்டவுடனே அவன் அப்படியே குப்புற விழுந்து மடிந்து போகிறான். அருமையான தேவச்சனமே, இதுதான் பட்டயத்தினாலும் இல்லை, ஈட்டினாலும் இல்லை, சாதாரண ஒரு குழாங்கல்லில் வைத்து கூட ஒரு எதிராளியை ஆண்டவர் வீழ்த்த முடியும், ஜெயிக்க பலன் தர முடியும். அப்படி போல் நம்முடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் போரா யோசித்து நீங்கள் எனக்கு இதில் தோல்வியாக இருக்குது, எனக்கு ஜெயம் இல்லை, எனக்கு யார் ஜெயத்தை கொடுக்குவாங்க, எனக்கு யார் ஆலோசனை கொடுப்பாங்க, யார் இந்த யுத்தத்தில் எனக்கு பலனை தருவாங்க, இந்த யுத்தத்தை ஜெயிப்பதற்கு யார் எனக்கு திராணியை செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீ யோசிக்கலாம். ஆண்டோட வார்த்தை சொல்லப்படும் இந்த கால நேரத்தில் நீ கலங்கி நிற்கிற தவிக்கிற தேவ பிள்ளைய, அம்மா, சகோதரா, சகோதரி, யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் உன்னதில்லை. பட்டயத்தினால ஈட்டினால உன்னால ரட்சிக்க முடியாது. தேவனுடைய நாமத்தினால நீ ஜபிக்கும் போது ஆண்டவர் ஜெயத்தை தருவார். அதனால ஏசப்பா எனக்கு பலன் தருவான்னு சொல்லி நீ குழாங்கல்ல தேடின்னு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது, ஒரு கவனை தேடின்னு போகக்கூடாது. முழங்கால் என்ற ஒரு பெரிய ஆயுதம், முழங்கால் என்ற பெரிய யுத்தம் உனக்குள்ள இருக்கும்போது ஆண்டவராகிய தேவன் உன்னை எல்லா பிலிஸ்தீன் எத்தனை விரோதமா எழும்பி வந்தாலும், எத்தனை நாவு எழும்பி வந்தாலும், எத்தனை வாய் உனக்கு விரோதமா எழும்பி வந்தாலும், அந்த வாய்களை அடக்குவதற்கு, அந்த வாய்களை கட்டுவதற்கு, அந்த வாய்களை ஜெயிப்பதற்கு உனக்குள்ள ஒரு முழங்கால் என்னப்படுகிறதான யுத்தம் உனக்குள்ள இருக்க வேண்டும். இந்த காலை நேரத்தில் யுத்தம் கர்த்தருடையது. நீ முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் போது ஆண்டவராகிய தேவன் உனக்காக அவர் வழக்காடுகிற தேவன், உனக்காக அவர் பரிந்து பேசுவார், உனக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் செயல்படுவார். அதனால தான் இங்க 1 சாமுவேல் 17:7-47 வாசிக்கிறோம். The battle belongs to the Lord. Battle is not yours. You cannot say with the spear and the sword, but only the thing you can kneel down into presence of God and pray. If you pray with the tears, if you pray with the belief, if you pray with the faith, the Lord says, battle is not yours, battle is in me, battle is mine, battle என்னுடையது, யுத்தம் என்னுடையதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கால நேரத்தில் உனக்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த கிரியைகளாக இருக்கட்டும், எந்த சாத்தானுடைய வல்லமையாக இருக்கட்டும், எந்த சாத்தான் சேனையாக இருக்கட்டும், சதி திட்டமாக இருக்கட்டும், கர்த்தர் பட்சத்தில் இருக்கும்போது ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா இந்த நல்ல காலை நேரத்தில்? அப்பா, இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க ஐயா. ஆண்டவரே, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் இல்லைன்னு சொல்லியிருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, யுத்தம் உங்களதில்லை, யுத்தம் என்னதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தை ஜெயித்து வர, ஆண்டவரே தகப்பன எல்லா காரியங்களிலேருந்து ஆண்டவரே முன் வர கர்த்தர் நீங்கள் எங்களுக்காக ஆண்டவரே போராடுங்கப்பா. ஆண்டவரே, பெலிஸ்தருக்கும் ஆண்டவரே தாவீதுக்கும் ஆண்டவரே யுத்தங்கள் வரும்போது பெலிஸ்தரை ஆண்டவரே இயேசுவே அப்பா அவன் தேவனுடைய நாமத்தை கொண்டு வீழ்த்தினான். அப்படி போல ஆண்டவர் இந்த காலத்தில் எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எத்தனை எல்லா கிரியைகளை நம்முடைய நாமத்தை கொண்டு நாங்கள் வீழ்த்த கர்த்தர் உதவி செய்யுங்க. நம்முடைய கரம் தாங்கட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.